அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 27ஆம் தேதி கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய ஒரு பொது தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் பெரிய அளவுல கூட்டம் கூடி அதுல கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியாகின. அதுல 2 கர்ப்பிணி பெண்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு 6-7 குழந்தைகள். அதை தாண்டி அந்த நிகழ்வின் எதிரொலியாக ஒரு 3 உறவுகள் தற்கொலையில் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தம் 46 உயிர்கள் போயிருக்கு. இதை ஒரு சமூகத்துல ஒரு சாதாரண மனிதர்களாக நாம் எல்லாரும் பார்த்து எவ்வளவு பெரிய வேதனை, மிகப்பெரிய கோபம், கொந்தளிப்பு எல்லாமே கலந்த ஒரு உணர்வாக இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாகி அதன் பிறகு வழக்குக்கு அப்புறம் இப்போ நீதிமன்றம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அவைகளை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஆனால் ஒரு கொடும் துயரம் இந்த மண்ணில் நடந்து முடிந்திருக்கு. இதை சார்ந்து மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்தை தவிர மற்ற எல்லோருமே இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகம்னு சொல்லப்போனா அண்ணன் விஜய் கீழே இருக்கிற ஒரு தலைவர்கள் இருக்காங்க. யாருன்னா ஆதவர்ஜுனா, குஷி ஆனந்த் அவர்கள், அப்புறம் அடுத்தது ஜானவரசாமி, அப்புறம் நிர்மல்குமார் போன்ற பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இதுல மிகப்பெரிய பொறுப்பு, அது அவங்க பொறுப்பேற்றுக்கணும், அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு அவங்க எல்லாருமே விஜயோட ரசிகர்களா இருக்காங்க. பொதுமக்கள்ல விஜய் ரசிகர்களா இருக்கிறவங்க. நான் அந்த நிகழ்வு நடந்தோடனே அதை சார்ந்த தகவல்களை நம்ம போடுறதில்ல. காரணம் என்னன்னா, அதை பத்தின ஒரு பார்வை நமக்கு கிடைக்காம தெரியாம நம்ம அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அந்த அடிப்படையில அதை பத்தி நான் இதுவரையும் எவ்வளவு பெருசா பேசிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் அதை பேசணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, நான் 4-5 தாவேகா நண்பர்கள்ட்ட, குறிப்பா 2 பெண்கள்கிட்ட அதை பத்தி நான் பேசும்போது நமக்கு ரொம்ப பெரிய வியப்பா இருந்துச்சு. என்னடா அது அப்படின்ட்டு, நம்ம எந்த மாதிரியான சமூகத்துல வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்குள்ளே நான் கேட்கிற அளவுக்கான அவங்களுடைய பதில்கள் இருந்துச்சு. ஒரு பெண், ஒரு சாதாரண பெண், விஜய் ரசிகை. அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க இந்த நிகழ்வுக்கு விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, விஜயா அவங்களெல்லாம் வர சொன்னாரு, அவரு மக்களை பார்க்க வந்தாரு, மக்கள் தன்னெழுச்சியா தான் வந்தாங்க, அதனால இந்த கொலைகளுக்கு அவர் பொறுப்பேற்றுக்க முடியாது, இந்த கொலைக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னும் சொல்ல போனா அவங்களே என்ன சொல்றாங்க, அந்த கட்சிக்கும் இந்த நிகழ்வுக்குமே எந்த தொடர்பும் இல்லை, அவங்கள விஜய் வர சொல்லல, அவங்களா வந்தாங்க, இந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க, இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் திரும்பி போகல, அதனால வந்த பிரச்சனை தான் அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இதுக்கெல்லாம் காரணம் ஆளுங்கட்சி, அதனால எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இந்த நிகழ்வுக்கு தாவேகாவுக்கு இந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் பிள்ளைகள் நிறைய பேர் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு இருக்கட்டும், அதுல ஒரு தவறும் கிடையாது. அந்த கட்சிக்காரங்க விஜய் மேல பேரன்பு கொண்டு இருக்காங்க, அவங்க இருக்கிறது சரிதான். ஆனா இந்த 46 உயிர்கள் போயிருக்கு. இந்த 46 உயிர்கள் சார்ந்த எந்த கருத்தையும் அவங்க சொல்றதுக்கு தயாராக, அவங்களுடைய மொத்த உணர்வுகளும், ஒரு பெண்ணுடைய காணொலி அழுதுகிட்டே அவங்க காணொலி போடுறாங்க, விஜய் நீங்களாம் பழி வாங்குறீங்க, விஜயை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, விஜய் இப்படி நீங்க பண்றதுனால நாங்க இன்னும் மேலும் மேலும் விஜயை வளர்த்து கொண்டு போவோமே தவிர விஜய்க்கு எந்த மாதிரியான வீழ்ச்சியும் வர்றதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு அழுகுறாங்க. இப்ப அது ஒரு காணொலி தான். ஆனா நம்ம இந்த தாவேகா விஜய் ரசிகர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க அதை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஊடகத்திலே ஒரு 10 பேர் இருப்பாங்க விஜயோடைய இந்த நிகழ்வுக்கு அண்ணன் விஜய் தார்மீக அடிப்படையில பொறுப்பேற்கணும். ஒரே ஒரு நண்பர் நல்லா பேசினார், சட்டம் இதுக்கு இதுல விஜய்க்கு பொறுப்பு இருக்கா இல்லையாங்கிறத பேசட்டும், பேசாம போகட்டும், இல்ல எதிர்காலத்துல அது வழக்குல வரும்போது தெரியும். ஆனா தார்மீக அடிப்படையில விஜய் பொறுப்பேற்றிருக்கணும். விஜயோடைய அவரு இல்லைன்னா கூட குஷி ஆனந்த் அப்படிங்கிற அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அதுக்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கிட்டு இதுக்கு மேல இதெல்லாம் நடக்காது, நாங்க கவனமா இந்த கூட்டங்களை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி யாருமே சொல்லல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஏதோ ஒரு 1000த்துல ஒருத்தர் அந்த மாதிரி சொல்றாங்களே தவிர மற்ற பொதுப்படையான மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, அப்படியே திமுகவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி ஏதோ பண்ணிட்டாரு,
அதே மாதிரி சரியான இடத்தை தேர்வு செஞ்சு கொடுக்கல. அதே மாதிரி கூட்டம் கூட கூட காவல்துறை அதை தடுக்கல, கூட்டத்தை தடுக்கல அப்படிலாம் சொல்றாங்க. நமக்கு இதுல யதார்த்தம் தெரியும். நம்ம அரசியல் களத்தில் இருக்கோம். ஒரு போலீஸ்காரர் வந்து கூட்டம் சேரும்போது நீங்க வரக்கூடாது இந்த கூட்டத்துக்கு ஒரு காவல்துறை சேர்ந்தவங்க சொல்ல முடியாது. கூட்டம் கூடும்போது காவல்துறை சேர்ந்தவங்க வந்து இல்லப்பா இங்க வரக்கூடாது, குழந்தைங்களை தூக்கிட்டு நீங்க வரக்கூடாது, பெண்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. காவல்துறையினர் சொன்னா அவங்க மேல கோவப்படுவாங்க. அந்த கூட்டமே சீரழியறதுக்கு இந்த காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி போகும். ஒரு கட்டத்துக்கு மேல ரசிகர்கள் வந்து காவல்துறையோட மோதுகிற போக்கெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க வந்து காவல்துறை வந்து மக்களை வந்து சரியா வழி நடத்தல அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைச்சு நம்ம நடத்துறோம் அப்படின்னா அந்த கூட்டத்தில் நடக்கிற நல்லது கெட்டது வர்ற வழியில போற வழியில விபத்துகள் ஏற்படுதுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கூட்டம் நடக்கிற இடத்துக்குள்ள மக்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்படிப்பட்ட விடயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும், கண்காணிக்கணும். அந்த நிகழ்வு முடிகிற வரை மக்களை வந்து நம்ம கண்காணிச்சு பார்க்கணும். ஆனா அதுக்கான தரவுகளோ செயல்பாடுகளோ அதுக்குள்ள நமக்கு இல்லை. ஆனால் களத்துல இருக்கிற விஜய் ரசிகர்கள் அந்த 46 உயிர்கள் போனதை பற்றி ஒரு எல்லளவு கூட அவங்க வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. அவங்க முழுக்க விஜய் மற்றவங்களால் கட்டம் கட்டப்படுகிறார், விஜய் பாதிக்கப்படுகிறார், விஜய் சோர்வா இருக்காரு, விஜய் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, விஜய்க்கு வந்து ஒரு சரியான வலிமையா நம்மளாம் நிற்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் அவங்க பேசுறாங்களே இல்லையா. இந்த 46 உயிர்கள் போனதை பத்தியோ இந்த 46 உயிர்கள் நம்ம கூட்டம் நடத்தினதுனாலதான் போணுச்சு அப்படிங்கிற உணர்வு ஒரு துளி அளவு கூட தாவேக்கு இல்லை, விஜய் ரசிகர்கள் இல்லை. அதை பார்க்கும்போது எப்படி இந்த சமூகம் ஒரு மரண ஓலத்தை கடந்து ஒரு ஒரு மனிதனை ரசிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. அப்படிலாம் ஒரு மனநிலை இருக்கவே முடியாது. நாம் தமிழர் கட்சியில இருக்கேன். நம்ம கட்சியால ஒரு உயிர் போயிருந்தா கூட நம்ம அதுக்கு அண்ணன் காரணமா இல்லைன்னா கூட நம்ம ஐயோ உயிர் போயிடுச்சு, நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா தாவேக்கானருக்கு அதை பத்தின சிந்தனை கொஞ்சம் கூட இல்லை. முழுக்க அவங்க வந்து விஜய் மறுபடியும் வெளியில வரணும், விஜய் மறுபடியும் பார்க்கணும், விஜய் எப்போதும் போல அரசியல் களத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற உணர்வு மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்க தவிர, விஜயை காப்பாற்றணுங்கிற உணர்வு மட்டும்தான் இருக்க தவிர இறந்து போன 46 உயிர்களை பற்றி அவங்க சிறிதளவும் கவலைப்படும். உண்மையிலே அவங்கள்ட்ட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா என்னன்னு தெரியல. கல்லு மனசாயிடுச்சா இல்ல அதை பத்தின கவனமே அவங்களுக்கு இல்லையா? இப்படி ஒரு ரசிக மனநிலை இப்படி இருக்குமா? சாதி போதையை விட மத போதையை விட சாதி போதையில கூட தான் சாதிக்காரன் செத்துக்கானா துடிக்கும் மனசு. மத போதை கூட தான் மதத்தை சேர்ந்தவன் இறந்துட்டானா துடிக்கும் மனசு. ஆனா இங்க தன் கட்சிக்காரன் தான் தலைவரை சந்திக்கணும் பார்க்கணும்னு வந்தவன் 46 பேர் இறந்து போயிருக்கான். அப்ப இது என்ன நிலைமை அப்படின்ட்டு யோசிக்கிற சிறிதளவு கூட அவங்களை பத்தி சிந்திக்கிற மனசு தாவேக்கானவர்கிட்ட இல்லை. குறிப்பா விஜய் ரசிகர்கள்ட்ட முழுமையா இல்லாம போயிடுச்சு. அதை அப்படியே கடந்து போறாங்க. அதை கடந்து போய் அவங்க விஜயோட கஷ்டத்தை தான் பாக்குறாங்க. விஜய் வந்து மற்றவங்களால டார்கெட் பண்ணப்படுறாரு, விஜய் வந்து முடங்கி கிடக்குறாரு அப்படிங்கிறத தான் அவங்க பேசுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு பதட்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த அரசியல் வந்து மிக ஆபத்தான அரசியல். தமிழ்நாட்டுல இல்ல எங்கேயுமே இந்த அரசியல் மிக ஆபத்தான. மக்களை விட தலைவனோட உணர்வு தான் முக்கியம்னு சிந்திக்கிறவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும். கொள்கை அடிப்படையில கட்சி இல்லை, அதை நம்ம விமர்சிக்கிறோம். அதை தாண்டி இந்த தனி மனித ரசிக்கிறது தனி மனிதனை ரசிக்கிறதுங்கிறது ரொம்ப அபத்தமா இருக்கு. அது ரொம்ப இழிவானதா இருக்கு. இந்த அரசியல் தலை தூக்க கூடாது. அதுக்கு தமிழ் தேசியம் ஒவ்வொருவரும் ஒன்றுபட்டு நிற்கணும்.